லேக்கா, உனக்கு இங்க எவ்வளவு டைம் ஆகும்? அட இப்பதானே வந்திருக்கோம், அதுக்குள்ள போறத பத்தி பேசுறீங்க. வாங்க செக்கிங் பண்ணலாம். உனக்கு தான் தெரியும்ல, இந்த இடம் ஒரே கூட்டமா இருக்கும், ஒரே போரிங்கா இருக்கும். கவலைப்படாதீங்க, ஒரு டிவி தானே வாங்க போறோம், அதை வாங்கின உடனே கிளம்பிடுறோம். லேக்கா, இன்னைக்கே வாங்கணும்னு ஏன் அடம் பிடிக்கிற? அட உங்களுக்கு புரியல, அந்த 40% டிஸ்கவுண்டோட கூப்பன் கிடைச்சிருக்குல்ல டிவிக்கு, இன்னைக்கு தான் அதுக்கு லாஸ்ட் டேட். அதனால தான் இன்னைக்கு அதை ஷாப்பிங் பண்ணி ஆகணும். இங்க பாருங்க, திரும்ப திரும்ப வாட்சை பார்த்துக்கிட்டே இருக்காதீங்க. அவ்வளவுதான், 10 நிமிஷம், உடனே கிளம்பிடலாம். சரி, சீக்கிரம் பண்ணிட்டு வா. வாங்க. நான் உங்களை எதுக்கு கையோட கூட்டிட்டு வந்த தெரியுமா? ஏன்னா எனக்கு எலக்ட்ரானிக்ஸை பத்தி பெருசா ஒன்றும் தெரியாது. நீங்க நல்லா பார்த்து வாங்குவீங்கல்ல. எந்த டிவி நல்லதுன்னு உங்களுக்கு தெரியும்ல. 32 இன்ச் ஓகேவா இல்ல அதை விட பெருசா வாங்கலாமா? ஐயோ திருட திருட புடிங்க புடிங்க திருட ஓடுறா பாருங்க புடிங்க புடிங்க அந்த திருடனை புடிங்க திருட ஓடுறா பாருங்க புடிங்கிட்டு போறான் யாராவது அவளை புடிங்க இங்க பாருங்க என்ன தள்ளி விட்டுட்டு போறான் யாராவது புடிங்க யாராவது புடிங்கல ஹலோ பேக் யாராவது புடிங்க அவனை பிடிங்க என்னோட பேக் திருடிட்டு போறான் பிடிங்க டேய் நில்லுடா குறா எங்கடா இதுதான் என்னோட பேக் இந்தாங்க மேடம் எல்லாம் சரியா இருக்கான்னு பாருங்க இவனை கூட்டி போங்க கொண்டு போங்க ஓடன்ற சாரி மேடம் இப்படி நடந்ததுக்கு நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன் பரவாயில்லைங்க ஐ அம் சாரி சிஷே இவர் ஏன் போன் எடுக்க மாட்டேங்கிறாரு எங்க போயிருப்பாரு இது அவரோட போன் தானே ஆமா இது அவரோட போன் தான் சிஷே சிஷே செக்யூரிட்டி 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 என் ஹஸ்பண்ட காணோம் பவர் கட் ஆனதுல இருந்து நான் அவரை தேடிட்டு இருக்கேன் மேடம் நீங்க கவலைப்படாதீங்க அவர் இங்க தான் எங்கேயாவது இருப்பாரு நீங்க அவர் மொபைலுக்கு கால் பண்ணுங்க அவரோட மொபைல் எனக்கு ஃப்ளோர்ல இருந்து கிடைச்சது சார் இது அவரோட போன் தான் மேடம் நீங்க ஒண்ணும் பதட்டப்படாதீங்க நான் அனௌன்ஸ் பண்றேன் இது நல்லா இருக்குல்ல இத பார்க்கலாமா நல்லது சரி ஒன்னு சொல்லுங்க அவரோட வாய்ஸ் ஏதாச்சும் உங்களுக்கு கேட்டுச்சா இல்ல சார் நான் அவரை ரொம்ப நேரமா தேடிட்டே இருந்தேன் எங்க தேடி அவர் கிடைக்கவே இல்ல ஆனா இப்போ அந்த மொஹித்தோட டீடைல்ஸை கலெக்ட் பண்ணணும் சொல்லுங்க சார் துஷ்யந்த் இந்த ஃப்ரிட்ஜுக்குள்ள நிறைய ரத்தம் சிந்தி இருக்கு ஆனால் ஃப்ரிட்ஜுக்கு வெளியில் இந்த ரத்தம் சிந்தின அடையாளங்கள் எங்கேயுமே காணோம் எனக்கு என்ன தோணுதுன்னா இந்த ஆளை ஃப்ரிட்ஜுக்குள்ளே உட்கார வச்சு அதுக்கப்புறம் கத்தியால் குத்திருப்பான் ஆனால் சலங்கி சார் லைட்டு 2 நிமிஷம் தானே ஆஃப் ஆச்சு அவ்வளோ ஷார்ட் பீரியடில் இப்படி பண்ணிருக்க முடியுமா சிஸ்டர் சத்தம் போட்டு கத்தவே இல்லையா எப்படி அது சார் இன்னொரு விஷயம் ஃப்ரிட்ஜுக்குள்ள இருந்த எந்த ஒரு பேனல்ஸுமே காணோம் நாங்கள் இங்கே பக்கத்தில் செக் பண்ணோம் ஆனால் எதுவுமே கிடைக்கல இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா கொலைக்காரன் எல்லாத்தையுமே பிளான் பண்ணி தான் பண்ணியிருக்கான் ஆனால் ஸ்ரேயா இதில் இன்னொரு விஷயம் இருக்கு எந்த ஆள் ஃப்ரிட்ஜோட பேனல்ஸ் எடுத்து மாற்றினானோ இந்த கொலையை கூட அவன் தான் செஞ்சுருக்கணும் அந்த ஸ்டாஃபில் ஒருத்தனாக தான் இருக்கணும் நீங்க இங்க வர்ற விஷயம் வேற யாருக்காச்சும் தெரியுமா இல்லை சார் சிஷா இங்க வர விரும்பவே இல்லை நான் தான் அவரை வற்புறுத்தி இங்க கூட்டிட்டு வந்தேன் அது எங்க கிட்ட 40% டிஸ்கவுண்டோட ஒரு கூப்பன் இருந்துச்சு சார் அதுதான் நான் இன்னைக்கே ரிடீம் பண்ணலாம்னு நினைச்சேன் இன்னைக்கு தான் அதோட லாஸ்ட் டேட்டு அதனால தான் இங்க பாருங்க சார்
இந்த கூப்பன்ஸ் உங்களுக்கு எங்க இருந்து கிடைச்சது? இது நேத்து தான் எங்களுக்கு மெயில கிடைச்சது சார். இந்த கூப்பன்ஸை நீங்க தான் கொடுத்தீங்களா? சார் இந்த கூப்பன்ஸ் எல்லாமே டம்மி. இந்த ஷாப்ல இந்த மாதிரி கூப்பன்ஸ்லாம் என்னைக்கும் பிரிண்ட் பண்ணதே இல்லை சார். இந்த மாதிரி ஆஃபர்லாம் இங்கே கிடையவே கிடையாதே. அப்படின்னா கொலைகாரன் நல்லா பிளான் பண்ணியிருக்கான். இதை ஷிஷரையும் லேகாவையும் பிளான் பண்ணி வர வச்சிருக்கான். அப்புறம் கரெக்டாக டைம் பார்த்து ஷிஷரை கொலை பண்ணிட்டான். எப்போ இந்த லைட்ஸ்லாம் ஆஃப் ஆச்சோ அப்போ தான் கூட்டத்தோட கூடமாக உள்ள வந்திருக்கான். சரி, இந்த மாலோட சிசிடிவி ஃபுட்டேஜ் இருக்குல்ல? எஸ் சார். நீங்கள் டியூட்டியில் இருக்கும் போதே மாலுக்குள்ளே ஒரு கொலை நடந்திருக்கு. அதுவும் பாடி ஃப்ரிட்ஜுக்குள்ளே இருந்திருக்கு. இந்த மாலில் ஸ்டாஃப்ஸ், மேனேஜர் நாலா பக்கமும் இருக்கீங்கல்ல, இருந்தாலும் எப்படி இந்த கொலை நடந்திருக்கு சொல்லுங்க. அதான் சார் எனக்கும் ஒன்றும் புரியல. இங்க டைட் செக்யூரிட்டி போட்டுருக்கோம். நாங்க வெளியில இருந்து வர பப்ளிக்ஸை எதையும் எடுத்துட்டு போக அலோவ் பண்றது இல்ல. எவரி 1 ஹவருக்கு மாலை செக் பண்ணிட்டே இருப்போம் சார். அதுவும் அந்த சிசிடிவி ஃபுட்டேஜ் எல்லாத்தையும் நான் தான் மானிட்டர் பண்றேன். அதையும் மீறி இந்த கொலை எப்படி நடந்துச்சுன்னு தெரியல. இங்க பாரு, எவன் இந்த கொலையை செஞ்சானோ அவன் இங்க இருந்து தப்பிக்க முடியாது. போ ஃபுட்டேஜ் காட்டு. ஓகே சார். லைட் ஆஃப் ஆகி ஆன் ஆச்சுல, அந்த ஃபுட்டேஜை காட்டுங்க. பாஸ் பண்ணு. இந்த சிஷர் ஏன் இவ்வளவு பயந்து போயிருக்காரு? எனக்கு என்ன தோணுதுன்னா, அவர் கீழே ஏதோ ஒரு விஷயத்தை பார்த்துருக்காரு, அதான் பயந்து போயிருக்காரு. அப்படின்னா சிஷர் கிட்ட எந்த கத்தியும் இல்ல. சார் இன்னொரு விஷயம், லைட்ஸ் ஆஃப் ஆனதும் சிஷே அங்கே தான் நின்றுட்டு இருந்தாரா? கொலைகாரங்க அப்ப அட்டாக் பண்றது ஈஸி தான். இந்த சம்பவம் நடந்த நேரத்துல நீ எங்க இருந்த? நான் காரிடோர்ல இருந்தேன் சார். அந்த லைட்ஸ் திடீர்னு எப்படி கட் ஆயிருக்கும் சார்? இந்த மாதிரி அடிக்கடி ஏதாச்சும் மால்ல ஏற்படுதா என்ன? தெரியலீங்களே. கரண்ட் போனதும் வால்டேஜ்ல ஏதோ பிரச்சனை, அதனால தான் இப்படி ஆயிடுச்சுன்னு நினைச்சோம். இல்லை ட்ரிப்பா இருக்குமோன்னு யோசிச்சோம். இந்த மாதிரி கரண்ட் எல்லாம் இங்க போனதே இல்லையே மேடம் இது வரைக்கும். இதுல 2 பேருக்கு பங்கு இருக்கு. ஒருத்தன் லைட் ஆஃப் பண்ணவன், இன்னொருத்தன் கத்தியால கொலை பண்ணவன். இந்த மாலோட பவர் சப்ளை ரூம் எங்க இருக்கு? வாங்க சார். இந்த மாலோட பவர் சப்ளையோட மெயின் சுவிட்ச் இதானா? ஆமா சார். இதால தான் இந்த மாலோட எல்லா லைட்டும் ஆனும் ஆஃப் ஆகும். ஆமா சார், நாங்க அதை யூஸ் பண்றதே இல்ல. மாலோட பவர் சப்ளை 24 ஹவர்ஸும் ஆன்ல தான் இருக்கும். ஃப்ரெடி ஒரு நிமிஷம், நான் ஒரு வேலை செய்கிறேன். முதல்ல இந்த லிவரை செக் பண்ணுறேன். ஒருவேளை யாராவது ஆஃப் பண்ணுறதுக்காக இந்த லிவரை புல் பண்ணியிருக்கலாம். அப்போ அவனோட ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் இதில் பதிவாயிருக்கலாம். எதுவுமே இல்லை. ஒருவேளை யாராவது இங்கே இருந்த ஃபிங்கர் பிரிண்ட்ஸை அழிச்சிருக்கலாம், இல்லைன்னா க்ளவுஸ் போட்டிருந்துருக்கலாம். பிரமாதம் சார். சார் இது ரொம்ப ஹார்டா இருக்கே. சார் ஒருவேளை இந்த நாம்பை கீழே இறக்கிறதுக்காக அந்த ஆளு இந்த செவுத்துல கையை வச்சிருக்கலாம்ல, ஃபோர்ஸ் கொடுக்கறதுக்காக. அப்ப அவனோட ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் அங்க பதிவாயிருக்கலாம்ல. யூ ஆர் ரைட் சச்சின், அதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. அந்த இடத்த கண்டிப்பாக செக் பண்ணி ஆகணும்.
சச்சின், நீ ரொம்ப கரெக்டாக சொன்ன. இங்கே பாரு, இந்த இடத்துல ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் இருக்கு பாரு. கண்டிப்பாக இவன் தான் அந்த ஆளாக இருக்கணும். இவன் தான் கண்டிப்பாக கொலைகாரனுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கணும். இந்த மால்ல எத்தனை ஸ்டாஃப்ஸ் இருக்காங்களோ அவங்க அத்தனை பேரோட ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் எனக்கு வேணும். ஓகே சார். பாஸ், நான் வந்துட்டேன். சொல்லுங்க, இவ்வளவு நேரம் நீ எங்க இருந்த? ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் ரிப்போர்ட் என்னாச்சு சொல்லு. பாஸ், அது சிஷரோட ஃபிங்கர் பிரிண்ட்ஸை பார்த்ததுக்கு அப்புறம் மற்றவங்க ஃபிங்கர் பிரிண்ட்ஸை மேட்ச் பண்ணி பார்க்கறத நான் நிறுத்திட்டேன். என்னது? ஏன் அப்படி என்ன ஆச்சு? கொலைகாரன் யாருன்னு தெரிஞ்சு போச்சு. என்னது? யார் அந்த கொலைகாரன்? கொலைகாரன் செத்து போனவனே தான். என்னது? ஆ, அப்படின்னா அது தற்கொலையா? ஆமாம். இதை பாரு, இந்த ஃபோட்டோகிராஃபை பாரு. இந்த ஃபோட்டோகிராஃபில் தெளிவாக தெரியுது கத்தி மேலிருந்து கீழ் நோக்கி இப்படி பாஞ்சிருக்கு. ஆனால் ஸ்ட்ரெயிட்டாக இல்லை. சிஸ்டரே தான் தன்னோட மரணத்துக்கு காரணம். அந்த ஆள் தற்கொலை பண்ணியிருக்கான். ஒரு விஷயத்தில் இதை நான் விருதியாக சொல்ல முடியும். ஏன்னா அந்த கத்தியில் கூட சிஷோரோட ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் தான் இருக்கு. சார், இப்படி கூட நடந்திருக்கலாம்ல. கொலைகாரன் வந்து கத்தியால குத்திருக்கலாம். அவன் கத்தி மேல இருக்க ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் எல்லாத்தையும் அழிச்சிட்டு அவன் சிஸ்டரோட கையை தூக்கி கத்தி மேல வச்சிருக்கலாம்ல. சரி, சுஷித் தன்னை தன்னை காப்பாத்திக்க ஏன் சத்தப்பட்டு கத்தாம இருந்தான்? சரி, ஒருவேளை அவன் தற்கொலை பண்ணிக்கிட்டானே வச்சுப்போம். அப்படி அவன் தற்கொலை பண்ணிக்கிற எண்ணத்தோட இருந்திருந்தா அதை எங்க வேணா போய் பண்ணிருக்கலாம்ல. இப்படி ஷாப்பிங் மாலுக்கு வந்து ஃப்ரிட்ஜுக்குள்ள போய் ஏன் கத்தியால குத்திக்க போறான்? அப்புறம் என்னோட ரெண்டாவது கேள்வி, மாலுக்குள்ள சுஷிருக்கு யார் அந்த கத்தியை கொடுத்தது? ஏன்னா மாலுக்குள்ள அந்த ஆள் வரும்போது அவர்கிட்ட கத்தியே இல்லையே சார். அதைத்தான் நானும் சொல்றேன். அந்த ஆள் தற்கொலை பண்ணிக்கிட்டாலும் சரி, இல்ல யாராவது கொலை பண்ணிருந்தாலும் சரி, ஆனா இந்த மரணத்தோட பின்னாடி ஏதோ ஒரு விஷயம் மறைஞ்சிருக்கு. அந்த ரகசியத்தை நாம உடனே கண்டுபிடிச்சே ஆகணும். முதல்ல எங்கிருந்து ஆரம்பிக்கலாம்? அது அந்த ஆளோட மனைவி லேகா. லேகாவால மட்டும்தான் சொல்ல முடியும். இமீடியட்டா அந்த லேகாவை மீட் பண்ணி விசாரிக்கணும். என்னோட புருஷன் அந்த அளவுக்கு மென்டலி வீக் ஆனவரெல்லாம் இல்ல. அவரு தற்கொலை பண்ணிக்க வாய்ப்பே இல்ல. தன்னோட உயிரை அவரு அழிச்சுக்க மாட்டாரு. அது அவரு நல்ல மெடிடேஷன் பண்றவரு. அவர் ரொம்ப கண்ட்ரோலா இருப்பாரு. மனசையும் மைண்டையும் கண்ட்ரோலா வச்சுப்பாரு. அதனால அவர் அப்படி செய்யறதுக்கு வாய்ப்பே இல்ல. கண்டிப்பா இல்ல. சரி, நீங்க சொன்ன மாதிரியே இருக்கட்டும். உங்க புருஷன் தற்கொலை பண்ணிக்கல. அப்ப யாராவது ஒருத்தர் அவரை கொலை பண்ணிருக்கணும், அப்படித்தானே? உங்களுக்கு யார் மேலேயாவது சந்தேகம் இருக்கா? சார், நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி மோஹித். மோஹித்? பில்டர் மோஹித். லேக்கா மேம், பாருங்க, நீங்க அப்படி சந்தேகப்படுறதுக்கான காரணம், மோஹித் சிஷே கிட்ட இருந்து அவரோட பாரம்பரிய சொத்தை அபகரிக்க நினைச்சான். அப்புறம் அதுவும் அந்த ப்ராப்பர்ட்டி 500 கோடிக்கு மேலேயே வரும் சார். அதனால சிஷேவை மோஹித் தான் கண்டிப்பா கொண்டு இருக்கணும். லேக்கா மேம், இவர் உங்க பையன் தானே? ஆமா, இவன் என் முதல் புருஷனோட புள்ள. முதல் புருஷன் அப்படின்னா ஐ மீன் அவரு இப்ப எங்க இருக்காரு? இப்ப அவர் இந்த உலகத்துல இல்ல. அவர் ஒரு ஆக்சிடென்ட்ல இறந்துட்டாரு. அவர் மரணத்தை கேள்விப்பட்டதுமே நான் மென்டலி ரொம்ப டிஸ்டர்ப் ஆயிட்டேன். அதனால நான் கேரளாக்கு போயிட்டேன் மெடிடேஷன் கேம்புக்காக. அங்கதான் அந்த கேம்ப்ல தான் நான் சிஷேவை சந்திச்சேன். அப்பதான் எங்களுக்குள்ள காதல் வந்துச்சு. அப்புறம் கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்க? ஆமா. சிஷேவுக்கு கூட இவனை ரொம்பவே பிடிச்சிருச்சு. ஓகே, தேங்க் யூ வெரி மச். போப தம்பி, உன் மம்மியை கூட்டிட்டு போ. மோஹித் பத்தி ஏதாவது தெரிஞ்சுதா? அவர் வெளிநாட்டுக்கு போயிட்டாரு. வந்ததுமே தெரிஞ்சிடும் சார். அவங்க ஹஸ்பண்ட் தற்கொலை பண்ணிக்க வாய்ப்பு இல்லைன்னு லேகா அவ்வளவு உறுதியா சொல்றாங்க. அப்படின்னா யாராவது அவரை கொலை பண்ணிருக்கணும். ஆனா எதுக்காக? மோஹித், சொல்லு விக்ராந்த். சார், இந்த கேஸ் சூசைட்னு சொல்லி க்ளோஸ் பண்ணிடலாம்? இல்ல, கண்டிப்பா இல்ல.
இத பாரு விக்ராந்த், உலகத்துல அப்படி ஒரு மனுஷன் யாருமே இல்ல, புரிஞ்சுதா? எந்த ஒரு மனுஷனும் தன்னை கத்தியில குத்திட்டு கத்தாம இருக்க மாட்டான், ரைட்? சோ அது சூசைடா இருக்க வாய்ப்பே இல்ல. சார் சார் சொல்லு ஸ்ரேயா, என்ன ஏதாவது தெரிஞ்சதா? சோலனுக்கு ஏதாவது? சார் அது பவர் சுவிட்சுக்கு பக்கத்துல செவர்ல இருந்து நம்மளுக்கு ஒரு ஃபிங்கர் பிரிண்ட் கிடைச்சது இல்ல, அது மேட்ச் ஆயிடுச்சு. அது யாரோடது? மாலோட செக்யூரிட்டி இன்சார்ஜ் அரவிந்த். அரவிந்த்? மாலோட செக்யூரிட்டி இன்சார்ஜ் அரவிந்தா? அவன் தான் சுஷந்த கொண்டிருக்கானோ? அப்ப இமீடியட்டா அவனை விசாரிச்சாகணும். தூக்குங்க உடனே அவனை. சார், இந்த பில்டர் மோஹித் இந்தியா வந்துட்டான். பில்டர் மோஹித் திரும்ப இந்தியா வந்துட்டாரா? அந்த மோஹித் தான் தன்னோட ஹஸ்பண்ட கொலை பண்ணிருக்கணும்னு லேகா முழுசா நம்புறாங்க. அப்ப மோஹித்தை மீட் பண்ணணும். எனக்கு அதெல்லாம் தெரியாது. அடுத்த ஃப்ளைட்ல மரியாதை டிக்கெட்டை போடுற வழியை பாரு. நான் அந்த கிளம்பிட்டேன். எனக்கு ரொம்ப டைம் கம்மியா இருக்கு, சீக்கிரமா வேலையை பாரு. பேசி டைம் வேஸ்ட் பண்ணாத. மோஹித்தோட கேபின் எங்க இருக்கு? என்ன பண்ணுவியோ இது பண்ணுவியோ எனக்கு தெரியாது. ஃப்ளைட் டிக்கெட் உடனே வேணும். சீக்கிரமா. யார் நீங்க? நேரா உள்ள வரீங்க? சிஐடி. சிஐடியா? எதுக்காக கொலை பண்ணிட்டு தப்பிக்கிறதுக்கு இவ்வளவு அவசரப்படுற? கொலையா? ஆமா, சிஷந்தோட கொலை. சார், எனக்கு ஒன்றும் சம்பந்தம் இல்ல. யாரையோ சொன்னதை நம்பி நீங்க இந்த கேஸ்ல என்ன லிங்க் பண்ணிருக்கலோ? எனக்கு பயமா இருக்கு சார். எல்லா இன்ஃபர்மேஷனுமே எங்கள்கிட்ட இருக்கு. நீ பல தடவை சிஷரை கொன்னுடுவன்னு மிரட்டி இருக்க. பல தடவை மிரட்டி இருக்க. மிரட்டலா? என்ன சார் சொல்றீங்க? இல்ல சார், நான் மிரட்டல்லாம் விடலையே சார். நான் அட்வைஸ் தான் சார் பண்ணேன். அந்த நிலத்தை வித்துட்டு நிறைய பணம் சம்பாதிக்கலாமே சொன்னேன். அப்படியா? சிஷந்த் உன்னோட டீலை கேன்சல் பண்ணதும் நீ அவனோட மூச்சை ஒரே அடியா நிப்பாட்டிட்டல? இல்ல சார், அவன் ஏற்கனவே அவன் நிலத்தை என்கிட்ட வித்துட்டான் சார். அப்புறம் நான் எதுக்காக கொல்லணும்? அதான் டீலிங் முடிஞ்சிடுச்சு. எங்களுக்குள்ள அக்ரிமெண்ட் சைன் பண்ணியாச்சு. கோடிக்கணக்கான ரூபாய் செக்கா வாங்கியாச்சு சார். அதுக்கு உன்கிட்ட என்ன எவிடன்ஸ் இருக்கு? என் ஆபீஸோட சிசிடிவி ஃபுட்டேஜ் இருக்கு சார். வாங்க சார், நீங்க தாராளமா பாருங்க. அதை கண்டிப்பா பாப்போம் மோஹித் சார். நாங்க அதை பார்த்து என்ன பண்றதுன்னு முடிவு பண்ணிக்கிறோம். ஆனா ஒரு விஷயம் நல்லா ஞாபகத்தில் இருக்கட்டும். இந்த கேஸ் இன்வெஸ்டிகேஷன் முடியற வரைக்கும் சிட்டியை விட்டு எங்கேயும் வெளியே போகக்கூடாது. மேனேஜர் சார், அங்க ஏதோ பிரச்சனை இருக்கு, சீக்கிரம் வாங்க. மேனேஜர் சார், என்னாச்சு? ரொம்ப அவசரமா போறீங்க? எங்க ஆளுங்க 4-5 பேர் இந்த ரூம்குள்ள போய் லாக் பண்ணிட்டாங்க. ஓபன் பண்ண மாட்டேங்கிறாங்களா சார்? என்னச்சுன்னு தெரியல. ஓபன் பண்ணலையா? கதவு தரங்க. உள்ள என்ன பண்றீங்க? கதவு தரங்க. அரவிந்த், கதவு தரங்க. கதவு தரங்கன்னு சொல்றோம்ல, கேக்குதா இல்லையா? அரவிந்த், கதவு தரங்க. கதவு தரங்க. நாங்க உங்களுக்கு உதவி பண்ண தான் வந்திருக்கோம். கதவை தரங்க. உள்ள ஏதோ பிரச்சனையா இருக்கு. கதவு திறக்கல, உடைச்சிட வேண்டியதான். ஸ்ரேயா, என்னாச்சு? சார், இங்க எதுவுமே கிடைக்கல. எதுவுமே கிடைக்கலையா? எதுவும் கிடைக்கலையே. விஷம் இங்க எங்கேயுமே கிடைக்கலனா இதுக்கு அர்த்தம் என்னன்னா, அதாவது அவன் இங்க இருக்கும்போது அவனுக்கு விஷம் கொடுக்கப்படல, அவன் வெளில இருக்கும்போது கொடுத்துருக்காங்க. இங்க பாருங்க, ஒரு விஷயம் சொல்லுங்க. அரவிந்த் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி எங்கேயாவது வெளில போனானா? அரவிந்த் 1 மணி நேரத்துக்கு முன்னாடி லஞ்ச் பிரேக்காக வெளியே போனார் சார். லஞ்ச் பிரேக் டயத்தில் வெளில போயிருக்காரா? அப்படின்னா இவனுக்கு விஷத்தை வேற யாரோ ஏமாத்தி கொடுத்துருக்காங்க. சோ இங்க பெரிய பிரச்சனையா இருக்கு போலயே. நல்லா செக் பண்ணுங்க, ஒரு இடம் கூட விடக்கூடாது.
ஆ எல்லா ரிவ்யூயும் செக் பண்ணிட்டோம். லேக்காவும் அவனோட பையனும் எங்கே போனாங்கன்னே தெரியல. சார் சார் ஒருவேளை இப்படியா இருக்குமோ? லேக்காவையும் அவங்க பையனையும் யாராவது கிட்னாப் பண்ணியிருந்தாங்கன்னா? ஆனா அது யாரு அவங்க 2 பேரையும் இப்படி கடத்திட்டு போயிருப்பாங்க? சார் ம் இந்த ரெசிப்ட் கிடைச்சிருக்கு சார். பூர்வி, இது ஒரு வித்ட்ரா ஸ்லிப். பேங்க்ல இருந்து பணத்தை வித்ட்ரா பண்ணதுக்கான ஸ்லிப் இது. ஒரு நிமிஷம் இரு, பார்க்கலாம். என்னது இதுல 2-3 சிக்னேச்சர் இருக்கு. 500 கோடி ரூபாவா? 500 கோடி ரூபாய் அப்படின்னா ஷிஷித் இறக்கிறதுக்கு முன்னாடி தன்னோட எல்லா ப்ராப்பர்ட்டியும் வித்துட்டாரா? லேக்காவுக்கும் இந்த விஷயம் நல்லா தெரிஞ்சிருக்கணும். கண்டிப்பா இந்த விஷயம் அவங்களுக்கு தெரிஞ்சிருந்து அவங்க நம்ம கிட்ட மறைச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஏன் லேக்கா அந்த விஷயத்தை நம்ம கிட்ட ஏன் மறைச்சாங்க? ஹலோ, வீட்டு நம்பர் 205 எங்க? நேரா போக. யார் வேணும்? அரவிந்த். அரவிந்த், நீங்க எதுக்கு பார்க்கணும்? தெரிஞ்சுக்கணுமா? நாங்க சிஐடிஸ். சிடியா? வணக்கம் சார். அரவிந்த் ஏதாவது தப்பு பண்ணிட்டேனா என்ன? அவன் இப்போ வீட்டில் இருக்கானா இல்லையான்னு சொல்லுங்க. அங்க யாருமே இல்லை சார். நேத்துல இருந்து அரவிந்த் நம்ம வீட்டுக்கு வரவே இல்லையே. அவன் மனைவி. மனைவியா? அவன் இங்க தனியா தான் தங்கியிருக்கான். அவனுக்கு மனைவிலாம் இல்லை சார். என்ன சார் இது? இந்த அரவிந்த் ரொம்ப சொகுசா வாழ்ந்துட்டு இருக்கான். சார், ஒரு செக்யூரிட்டி கார்டு கிட்ட இவ்ளோ இருக்குமா? இந்த அளவுக்கு பணம் அவனுக்கு எப்படி சார் கிடைச்சிருக்கும்? வாங்குற சம்பளத்தில் கண்டிப்பா இந்த அளவுக்கு ஆடம்பரமாக வாழவே முடியாது சார். டிவி, மியூசிக் சிஸ்டம், காஸ்ட்லி ஃப்ரிட்ஜ், நிறைய ஐட்டம்ஸ் வாங்கி வச்சிருக்கானே. வேலையை ஆரம்பிக்கலாம். ஏதாவது கிடைக்குதான்னு பார்க்கலாம். சார், இந்த டைரி கிடைச்சிருக்கு சார். ராஜேஷ் அண்ட் சன்ஸ் போட்டிருக்கு. ட்ரீம் லேண்ட் டெவலப்பர்ஸ், ஏசெட் கார்பரேஷன், எஃப்எஸ் நெக்ஸன்ஸா. சார், இதெல்லாம் பிஸ்னஸ் கம்பெனிங்க பேர் சார். ஆனா இவன் எதுக்கு இந்த கம்பெனியில லிஸ்ட் போட்டு வச்சிருக்கான்? இது கூட சம்பந்தப்பட்ட ஆளுங்க சில பேர் ஹைவேஸ்ல போகும்போது அடிபட்டு இறந்துருக்காங்க சார். சிலர் ஆக்சிடென்டால, சிலது மோட்டிவேட்டட் மர்டர் சார். அப்படியா? அப்படின்னா இந்த அரவிந்த் கூலிக்கு மாரடிக்கிறவனா? அதனால தான் லிஸ்ட் போட்டு தூக்குறான்னு நினைக்கிறேன். சார், சார் இந்த போட்டோஸை பாருங்க. அரவிந்தும் சுஷேவும் ஒண்ணா இருக்காங்க. கேரளா மெடிடேஷன் சென்டர். கேரளாவா? சார், லேக்காவும் சுஷேவும் கேரளால தான் முதல்ல மீட் பண்ணிருக்காங்க. அப்படின்னா இந்த போட்டோவாவை கேரளால இருக்கும்போது அவங்க கூட எடுத்திருக்கானா? அப்படின்னா இந்த கேள்விக்கான பதில் நமக்கு கேரளா போனா கிடைச்சிடும். ஹலோ பிரதர், ஒரு நிமிஷம். இங்க பக்கத்தில் எங்கேயாவது சிஷ்யரோட மெடிடேஷன் சென்டர் இருக்கா என்ன? சார், நீங்க எங்க இருந்து வரீங்க? நாங்க சிஐடிஸ். அவரை கொஞ்சம் விசாரிக்க வேண்டியது இருக்கு. ஓ சார், நீங்க எந்த ஸ்ட்ரீட்டுக்குள்ள போனாலும் அங்க ஒரு ஆசிரமம் இருக்கும். ஆனா சிஷிர் குருஜியோட ஆசிரமம்னு இது வரைக்கும் நான் கேள்விப்பட்டதே இல்லை. ஓகே, தேங்க்யூ. சார், இங்கே சிஐடி ஆளுங்க வந்தாங்க சார். அவங்க விசாரிச்சுக்கிட்டு இருந்தாங்க சார். இனிமேல் நான் அடுத்து என்ன பண்ணணும் சார்?
ஆமாங்க, ஷிஷரும் அப்புறம் அரவிந்தும் 2 பேருமே என்னோட சிஷ்யர்கள் தான். 2 பேருக்குமே யோகாவும் அப்புறம் சமாதான நிலையும் கற்றுக் கொடுத்துட்டு இருந்தேன். ஆனால் அரவிந்த் ஷிஷரை விட திறமசாலி. அவனோட மென்டல் பேலன்ஸ் அப்புறம் செல்ஃப் கண்ட்ரோல் 2மே சூப்பராக இருந்துச்சு. ஷிஷரை விட பல மடங்கு நல்லா இருந்துச்சு. குருஜி, அவங்க 2 பேரும் ஒன்னா தான் வந்தாங்களா என்ன? ஆமாம் மேடம், 2 பேரும் ஒன்றா தான் வந்தாங்க. 2 பேரும் ஒரே பேட்சில் தான் இருந்தாங்க. குருஜி, அவங்க கூட ஒரு லேடி இருந்திருக்காங்க. அவங்களோட பேரு டேய், எவனா அதை எட்டி பார்க்கறதே? டேய் டேய் நில்ல. நீ ஓடனா எங்களால உனக்கு பிடிக்க முடியாதா? மகனே, கன் எடுத்து சுட்டன்னு வச்சுக்க, உன் மேரத்தான் ரேஸ்ல இதோட முடிஞ்சு போயிடும். வாயை தந்து சொல்ற, நீ யாருக்காக வேலை செய்யற? நீ எவனுக்காக வேலை செய்யறன்னு சொல்லு. சார், அது வந்து அவங்க என்ன உங்களை கண்காணிக்கணும்னு சொல்லி அமிச்சாங்க. அதுக்கு நிறைய பணம் தரேன்னு சொன்னாங்க சார். சார், நான் சாதாரண ஆளு சார். யார் சொன்னா? அவன் பேர் என்ன? சார், அதோட பேர்லாம் எனக்கு தெரியாது சார். அவன் இப்ப எங்க இருப்பான்? சார் சார் நான் சொல்றேன் சார். சார் சார் இங்கே தான் சார், இந்த பில்டிங் தான் சார். அதால இங்கே தான் சார் தங்கி இருக்காரு. இவனை பாத்துக்க. சார், வாங்க. சார், என் குழந்தை எங்க இருக்கா? அவன் இப்ப நல்லா இருக்கால? இத பாருங்க, உங்க பையன் நல்லா தான் இருக்கான். அவன் கிட்னில புல்லட் போட்டிருக்கு. ஹீஸ் ரியலி லக்கி. கிட்னி டோனரும் கிடைச்சு இப்ப ஆபரேஷனும் நடந்துட்டு இருக்கு. என் பையன் பழையபடி ஆயிடுவான்ல சார்? கண்டிப்பா நல்லா ஆயிடுவாமா. டாக்டர்ஸும் அதையே தான் சொன்னாங்க. கூடிய சீக்கிரம் அவன் சரியாயிடுவான். சார், நீங்களும் உங்களோட டோட்டல் டீமும் சரியான நேரத்துல வந்து என்னையும் குழந்தையும் காப்பாத்திட்டீங்க. எப்படி உங்களுக்கு நன்றி சொல்றதுன்னு எனக்கு தெரியல. இல்ல, நீங்க அப்படியெல்லாம் சொல்லாதீங்க. ஆமா, நீங்க உங்க ஹஸ்பண்ட் ப்ராப்பர்ட்டி ஏதோ மும்பைல இருக்குன்னு சொன்னீங்கல்ல. அவரு அங்க இருந்து அந்த ப்ராப்பர்ட்டி எல்லாத்தையும் வித்துட்டாரு. அதுவும் 500 கோடி ரூபாய்க்கு. சார், எனக்கு அந்த விஷயமே தெரியாது. அவர் எப்ப பிளாட்டை வித்தாருனே. அவரு ஒட்டுமொத்தமா 500 கோடியே வாங்கியிருக்காரா? அட, எனக்கு 1 ரூபாய் கூட தரக்கூடாதுன்றதுக்காக அதுக்கு பயந்துதான் அந்த ஆள் எனக்குள்ள ட்ரை பண்றான் போல இருக்கு. என்னது? அது எப்படி நடந்திருக்கும்? ஷிஷன் தான் செத்துட்டார்ல ஷாப்பிங் மால்ல. அப்புறம் அவர் எப்படி உங்களை கொல்ல முடியும்? இல்ல சார், சிஷா உயிரோட தான் இருக்காரு. அவருதான் என்னையும் என் பிள்ளையும் கிட்னாப் பண்ணி கேரளா கூட்டு போனாரு. அது எப்படி நடந்திருக்கும் லேக்கா மேம்? இப்போ சிஷாவோட பாடி ஹாஸ்பிட்டல் மார்ச்சுரியில தானே இருக்கு. அது எப்படி நடந்துச்சுன்னு எனக்கு தெரியாது. ஆனா நான் இப்ப என்ன சொன்னா அதான் உண்மை. நானே அதை பார்த்தேன். சிஷா அந்த ரவுடி பசங்க கூட பேசுறத நானே கேரளால பார்த்தேன். அப்பதான் தெரிஞ்சிச்சு என்னையும் என் பிள்ளைய கடத்தினது அவருதானே. ஒருவேளை லேக்கா சொல்ற விஷயம் உண்மையா இருந்தா அப்ப அன்னைக்கு கடிச்ச அந்த பாடி யாரோடது? ஹாஸ்பிட்டல் மார்குல இருக்கிறது. சார், சார் ப்ளீஸ் என்னை என் பிள்ளை கிட்ட கூட்டிட்டு போங்க. அவன் இப்ப என்ன நிலைமையில இருக்கானே தெரியல. லேக்கா மேம், கொஞ்சம் பொறுமையா இருக்கு. உங்க பையன் கிட்ட நாங்க கூட்டிட்டு போறோம். நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க. அவன் நல்லா ஆயிடுவான். ஓகே, தேங்க்யூ. ஓகே சார். லேக்கா மேம், பாருங்க, நாங்கள் டாக்டர் சார்ட்ட பேசிட்டோம். நீங்கள் பயப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை. உங்கள் பையனோட ஆப்ரேஷன் சக்ஸஸ் ஆயிடுச்சு.
அப்ப ஏன் என் பிள்ளை பிட்டு இன்னும் மயக்கத்திலே இருக்கா? இங்க பாருங்க, அது அனஸ்தீஷியாவோட எஃபெக்ட். நாளைக்கு காலையில் கூட சரியாயிடும். லேகா மேம், உங்க பையன் ரொம்ப ரொம்ப லக்கி. கரெக்ட் டைம்ல அவனுக்கு ஏத்த கிட்னி கிடைச்சிருச்சு. அதுவும் அவன் பிளட் குரூப்போட மேட்ச் ஆயிடுச்சு. இனிமே நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க. அவன் கண்டிப்பா நல்லாயிடுவான். என் பிள்ளைக்கு கிட்னி கொடுத்தது யாரு? யார் அந்த டோனர்? மாலோட செக்யூரிட்டி இன்சார்ஜ் அரவிந்த் தான். அரவிந்தா? ஆமா, டாக்டர் தான் சொல்லிட்டு இருந்தாரு, கிட்னி யார் கொடுக்குறாங்களோ யார் வாங்கிக்கிறாங்களோ அவங்க நெருக்கமான உறவினராக இருப்பாங்கன்னு சொன்னாரு. இது கடவுளோட விளையாட்டுன்னு தான் சொல்லணும். அரவிந்தோட கிட்னி உங்க பிள்ளைக்கு மேட்ச் ஆயிடுச்சுமா. அரவிந்தோட கிட்னியா? அதை என் பிள்ளைக்கு வச்சிருக்காங்களா? அந்த கடவுளுக்கு தான் நான் நன்றி சொல்லணும். இங்க பாருங்க லேகா மேம், உங்க பையனுக்கு மயக்கம் தெரிஞ்சதும் எங்க ஆஃபீஸ் பியூரோக்கு வந்திருக்கேன். உங்கள்ட்ட ஸ்டேட்மெண்ட் வாங்க வேண்டியது இருக்கு. கண்டிப்பா. அட தயா, லேக்கா எங்க? லேக்கா அவங்க ஹாஸ்பிட்டல்ல தான் இருக்காங்க. அட எல்லாமே தலைகீழா மாறிடுச்சு. இப்ப எதுக்கு இப்படி தைய தக்கன்னு குதிச்சுட்டு இருக்க? என்ன விஷயம்? பிரச்சனை அந்த மாதிரி. அந்த லேக்கா முதல்ல நீ விஷயம் என்னன்னு சொல்லு. பாஸ், எனக்கு என்ன தெரிய வந்ததுன்னா, அந்த குழந்தைக்கு கிட்னி டிரான்ஸ்பிளான்ட் பண்ணாங்கல்ல, அந்த கிட்னி அரவிந்தோடது. இதுல டென்ஷன் ஆகிறதுக்கு என்ன இருக்கு? குழந்தை ரொம்ப லக்கி. அவனுக்கு புல்லட் பட்டிருந்தா கூட அவன் பொழைச்சிருவான்ல. இல்லதையா, முதல்ல நானும் அப்படிதான் நினைச்சேன், குழந்தை லக்கின்னு. ஆனா பாஸ், நான் டோனரோட பிளட் குரூப் செக் பண்ணல, அப்பதான் தெரிஞ்சது டோனர் பிளட் குரூப், குழந்தை பிளட் குரூப் ரெண்டும் சேம். 2 பேரோட ஆன்டிஜனும் 100% சேம். எல்லாத்துக்கும் மேல 2 பேரோட டிஎன்ஏவும் மேட்ச் ஆகுது. டிஎன்ஏ கூட மேட்ச் ஆகுதா? 2 பேரோட டிஎன்ஏவும் ஆன்டிஜனும் ஒன்னா இருக்குன்னா அப்ப நிச்சயமா 2 பேரும் ஒரே குடும்பத்தை சேர்ந்தவங்க தான். ஆமா பாஸ், அது சொல்லத்தான் நான் இவ்வளவு வேகமா ஓடி வந்தேன். அரவிந்தன் தான் அந்த குழந்தையோட பயாலஜிக்கல் ஃபாதர். அப்படின்னா அந்த அரவிந்த் தான் லேகாவோட முதல் புருஷனா இருக்கணும், ஃபர்ஸ்ட் ஹஸ்பண்ட். சிஸ்டர், இந்த பையனோட அம்மா எங்க போனாங்க? நீங்க இங்க இருந்து போகும்போதே அவங்க கிளம்பிட்டாங்க. குழந்தைய தனியா விட்டு கிளம்பிட்டாங்களா? எதுவும் சொல்லலையா? எதுவும் சொல்லல, ஆனா ரொம்ப டென்ஷனா இருந்தாங்க. டென்ஷனா இருந்தாங்களா? எங்க மாட்டிக்க போறோமோன்னு பயந்துருக்காங்க. அப்படிதான் தோணுது. அப்படின்னா நடந்த இந்த எல்லா சம்பவத்துக்கும் லேகாக்கும் ஏதோ சம்பந்தம் இருக்கு. அவ தான் இந்த பிளானிங் அண்ட் பிளாட்டிங் பண்ணிருக்கா. கிட்னாப்பிங் பண்ண காரணமே இல்லையே. சொல்லப்போனா எல்லாமே இதெல்லாம் டிராமா மாதிரி தெரியுது. லேண்ட் டீலிங் தான் ஃபுல்லாவே முடிஞ்சு போச்சு. அப்புறம் என்ன? நோ ஃப்ரெடி, இது கிட்னாப்பிங் இல்லை, இது முழுக்க பிளான் பண்ண ஒரு நாடகம். அந்த லேக்கா இருக்கால, அவன் அந்த பங்களால தானே மறைஞ்சிருந்தா, அங்கிருந்து தானே கண்டுபிடிச்சாங்க. அந்த பங்களாவோட ஓனர் யாருன்னு பார்த்துடலாம். அப்புறம் எல்லா விஷயமும் தானாவே தெரிஞ்சிடும், நடந்ததெல்லாம் தெரிஞ்சிடும். ஆமா சார். சரி சரி, நான் பாத்துக்கிறேன். ஓகே பாய். மோஹித், நீயா? நீ எதுக்கு இங்க வந்திருக்க? பின்ன என்ன பண்றது? வர வேண்டியதா போச்சு. நான் என்னதான் பண்றது? எனக்கு வர வழி தெரியல. நீதான் கேரளால தானே இருந்த, இங்க எப்படி வந்த? எல்லாமே முடிஞ்சு போச்சு. எல்லாம் முடிஞ்சிருச்சு. அந்த சிஐடி ஆளுங்க கேரளால உன் வீடு வரைக்கும் போயிட்டாங்க. எஸ்கேப் ஆயிட்டாங்களா? அப்புறம் என்ன? என்கவுண்டர் பண்ணிட்டாங்க. உன்னோட ஆளுங்க அத்தனை பேரையும் சிஐடி ஆளுங்க அங்கே கொன்னுட்டாங்க. ஓ நோ, என்னடா இது தலைவலியா போச்சு. எல்லாம் முடிஞ்சிருச்சு. அப்புறம் அந்த கிராஸ் ஃபயரிங்ல என் புள்ள மேலேயே புல்லட் பட்டுருச்சு. சரி, கொஞ்சம் பொறுமையா இரு, அமைதியா இரு, பாத்துக்கலாம். அந்த சிஐடிஸ்க்கு என்ன பத்தி ஏதாவது சொல்லிட்டியா நீ? அதெல்லாம் எனக்கு தெரியாது, எதுவுமே தெரியாது. ஆனா இங்க பாரு மோஹித், நீ தான் எப்படியாவது என்ன காப்பாத்தணும். நான் உன்னை காப்பாத்தணுமா? என் பொழப்ப இங்க தொங்கிட்டு இருக்கு என்ன நீ? ஆனா எப்படி? நான் என்ன சொன்னேன்னு நீ கேட்டல்ல? சிஐடி ஆளுங்க எப்ப வேணா இங்க வரலாம். சிஐடிங்க என்ன வந்து பிடிக்கிறதுக்கு முன்னாடி நான் உன் கதையை முடிச்சிடுறேன்டி. மோஹித், நீ என்ன பண்ற? நீ உயிரோட இருந்தா எனக்கு ஆப்படிச்சிருவல, அதனால I'll kill you. I'll kill you. வேண்டாம். இல்ல, I'll kill you. போக நிறுத்து. உங்க நாடகம் இதோட முடிஞ்சு போச்சு. ஒழுங்க வாயை திறந்து சொல்லு. சொல்லு. நான்
இவளால ரொம்ப கஷ்டப்பட்டுட்டேன். என்ன நல்லா ஏமாத்திட்டா சார். கனவுல கூட நினைச்சு பார்த்ததே இல்ல. அது என்னன்னா வேற என்ன, இந்த மோசமான பொம்பளை என்ன இப்படி மாட்டி விடுவான்னு எதிர்பார்க்கல. நீ என்ன ஒண்ணும் தெரியாத பாப்பாவா? அவ விரிச்ச வலையில விழுந்துன்னு சொல்றதுக்கு 2 கொலைகளை பண்ணும்போது கூடவா உனக்கு ஒண்ணும் தெரியல? இல்ல சார், நான் எதுவுமே பண்ணல சார். எல்லாம் இவதான் சார் பண்ணா. ஆமா சார், 1 வருஷத்துக்கு முன்னாடி அவனை போட்டு தள்ளுறதுக்கு பிளான் பண்ணதே இவதான். என்ன சொல்லு. நானும் என் புருஷன் அரவிந்தும் கேரளால தான் தங்கியிருந்தோம். ஆமா, நாங்க ஒன்றும் ஏழலாம் இல்லை. ஆனா கூடிய சீக்கிரமே பெரிய பணக்காரங்களாகணும்னு நினைச்சோம். அந்த நேரத்துல தான் நாங்க சிஷேவை சந்திச்சோம் மெடிடேஷன் கேம்ப்ல. அவரும் அங்க மெடிடேஷன் பண்றதுக்காக வந்திருந்தாரு. ஆமா, எப்ப அந்த விஷயம் தெரிஞ்சதோ, சிஷேக்கு மும்பைல 500 கோடிக்கு பிளாட் இருக்குன்னு தெரிஞ்சதும் உடனே நாங்க அவரை எங்க ஃப்ரெண்ட் ஆக்கிக்கிட்டோம். அதுக்கப்புறம் அரவிந்த் ஹிப்னாட்டிசம்ல எக்ஸ்பர்ட்டாவும் பவர்ஃபுல்லாவும் இருந்தாரு. ஹிப்னாட்டிசமோட பவரை யூஸ் பண்ணி சிஷேக்கு ஒரு விஷயத்தை நம்ப வச்சாரு. நான் தான் அவரோட மனைவின்னு நம்ப வச்சாரு. அதுக்கப்புறம் சிஷே அவர் கூட என்ன மும்பைக்கு கூட்டிட்டு வந்தாரு. அரவிந்தோட மனைவியா இருந்தும் கூட நீ சிஷேக்கும் மனைவியா நடிச்சிருக்க இல்ல? அதுதான் எங்களோட பிளானே. இந்த டோட்டல் சொசைட்டி முன்னாடி 1 வருஷம் வரைக்கும் சிஷோவோட மனைவியா நான் நடிக்க வேண்டி இருந்துச்சு. ஏன்னா அப்பதான் எல்லாரும் நம்புவாங்க நானும் சிஷேவும் அன்பானவங்கன்னு. அதுக்கப்புறம் எப்படியாச்சும் சிஷேவை நாங்க கொன்னுடலான்னு முடிவு பண்ணோம். அப்புறம் ரொம்ப ஈஸியா அவரோட மனைவின்ற விதத்துல அவரோட ப்ராப்பர்ட்டிலாம் என் பேருக்கு வரும்னு நினைச்சேன். அப்புறம் நானும் அரவிந்தும் ஓவர் நைட்ல கோடீஸ்வரர் ஆயிப்போம். பிரமாதம் பிரமாதம். இதோ இந்த அறிவுகட்ட முண்டம் இந்த மோஹித் எப்படி ஓவாலையில வந்து விழுந்தா? மோஹித்தும் சிஷேக்கு பிரஷர் கொடுக்க ஆரம்பிச்சிட்டான். அந்த பிளாட்டை விற்கும்படி பிரஷர் கொடுக்க ஆரம்பிச்சிட்டான். அப்பதான் இவன் எனக்கு ஒரு ஆஃபர் கொடுத்தான். எனக்கு முழுசா 600 கோடி ரூபாய் கொடுக்குறேன்னு சொன்னான். ஒரு வழியா சிஸ்டர் கிட்ட சொல்லி பேப்பர்ல சைன் வாங்கி கொடுத்துட்டேனா. அப்ப உடனே நீ அதுக்கு ஏத்த மாதிரி பிளான் பண்ணிட்ட. ஒரே கொல்ல 2 மங்க அடிக்க பார்த்திருக்க. முதல் கொலை சிஷந்த், அடுத்த கொலை உன்னோட முதல் புருஷன் அரவிந்த். அரவிந்தா சிஷேவை கொன்னுட்டான். அரவிந்தா சிஷேவை தன்னோட ஹிப்னாட்டிசம் யூஸ் பண்ணி மதிமயங்க வச்சுட்டான். அதுக்கப்புறம் சிஷேவே தனக்கு தானே ஃப்ரிட்ஜுக்குள்ள உட்காந்துக்கிட்டு அவரை கத்தியால குத்திக்கிட்டு செத்துட்டாரு. அதுக்கப்புறம் அந்த 600 கோடியும் எனக்கு சொந்தமாகணும்னு நினைச்சேன். அதனால நான் அரவிந்த கொன்னுட்டேன். அப்படின்னா அரவிந்த் சாகும்போது செக்யூரிட்டி டோர் ஏன் ஓப்பன்ல இல்ல? ஏன்னா ஓரளவுக்கு ஹிப்னாட்டிசம் எனக்கும் தெரியும். நான் அரவிந்த ஹிப்னோடைஸ் பண்ணிட்டேன். அவ ரூமோட டோரை க்ளோஸ் பண்ணிட்டு தற்கொலை பண்ணிக்குன்னு சொல்லி வச்சிருந்தேன். ஆனா நான் ஹிப்னோட்டிசம்ல எக்ஸ்பர்ட் இல்லையே. என்னோட ஹிப்னோட்டிசம் அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லா இல்ல. அவன் நடுவுல திடீர்னு எந்திரிச்சிட்டான். என்ன நடக்குதுன்னு புரிஞ்சுக்கிட்டு அவன் தன்னோட உயிரை காப்பாத்திக்க கண்டபடி கத்த ஆரம்பிச்சிட்டான். நீங்களாம் மனுஷ பிறவியா எடுக்க கூடாது, அவமானமா இருக்கு. அதே மதிமயங்க வைக்கிற கலை தான் உங்களுக்கு பணத்தாசை தூண்டி உங்களை மயக்கி இருக்கு. என்ன சரிதானே? பணம் வேணுங்கிற ஆசையில நீ ஹிப்னாட்டிஸ் ஆயிட்ட. அது எப்ப நடந்துச்சுன்னு உனக்கு தெரியல. ஒன்னு பண்ணு, ஜெயில போய் உட்கார்ந்து கம்பி எண்ணிட்டு நல்லா யோசிச்சு பாரு. அதுக்கான விட தெரியும் போது உனக்கு தூக்கு தண்டனை ஆர்டரும் வந்துடும்.